வணக்கம் மக்கள். இந்தியா வந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 அட 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 என்ன மேட்சுங்க. 2017 இந்தியா பாகிஸ்தான் கிட்ட ஃபைனல்ஸ்ல தோத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபியே நடக்கல. ஆஃப்டர் 8 இயர்ஸ் பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ற சாம்பியன்ஸ் டிராஃபியை இந்தியா தட்டி தூக்கியிருக்காங்க. ஆனா ஒண்ணு மக்களே, ரோஹித் சர்மா ஸ்டார்ட் பண்ண இன்னிங்ஸ்க்கு மேட்ச் 40 ஓவருக்குள்ளே முடிஞ்சிருக்கணும். இந்த கிவிஸ் எங்க இருந்து தான் மேட்ச்க்குள்ள வந்தாங்கன்னே தெரியல. 49வது ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டாங்க. செம்ம ஃபைட் பேக் கொடுத்துருந்தாங்க. சரி வாங்க மேட்ச்ல என்னென்னலாம் நடந்ததுன்னு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வழக்கம் போல இன்னைக்குமே ரோஹித் சர்மா டாஸை தோத்துட்டாரு. நியூசிலாந்து டாஸை ஜெயிச்சு பேட்டிங் பண்ணுறதா சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல நியூசிலாந்து ஓப்பனர்ஸ் யங்கூர் ரச்சினும் செம்மையா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள ஸ்கோர் பயங்கரமா ஏற்றி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 7 ஓவருக்கே 55-50 ரேஞ்சில் T20 ரேஞ்சில் அடிச்சுட்டு போயிருந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருந்தாங்க. எந்த வித ஸ்ட்ரகிளுமே இல்லாத ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கைஸ் ரோஹித் சர்மா ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்தாரு. 6வது ஓவரோ 7வது ஓவரோ ஸ்பின்னர்ஸ் போட ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து 42வது ஓவர் வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் மட்டுமே தான் போட்டுட்டு இருந்தாங்க. நம்மள்ட்ட இருக்கிறது வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்னு இன்னொரு வாட்டி நிரூபிச்சிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்த உடனே வருண் சக்கரவர்த்தி ஒரு பிரேக் எடுத்து கொடுத்தாரு. அது வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடிட்டு இருந்த வில்லியம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்த உடனே தட்டு தடுமாற ஆரம்பிச்சிட்டாரு. வருணோட பால் எப்படி வருதுன்னே தெரியாத ஆடிட்டு இருந்தாரு. நினைச்ச மாதிரியே சீக்கிரமா அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் உடனே குல்தீப் எடுத்துட்டு வந்திருந்தாரு. குல்தீப் அந்த ஃபர்ஸ்ட் பாலே ரச்சின் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லியம்சனும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. லேத்தமும் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டேரல் மிச்சலுக்கும் பிலிப்ஸுக்கும் ஒரு டீசென்டான பார்ட்னர்ஷிப் இருந்தது. ஆனா டேரல் மிச்சல் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடினாரு. அதுக்கு பின்னாடி யாரும் பெருசா அடிக்க ஆள் இல்லைன்னு 100 பாலுக்கு 63 அது போல அதுவும் அடிச்சிருந்தாரு ரன்னு. ஆனா பிலிப்ஸ் வந்ததுல இருந்தே ஷார்ட்ஸ் தான் ஆடிட்டு இருந்தாரு. நல்லா டச்ல இருந்தாரு. செம்மையா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவரும் வருண் சக்கரவர்த்தி பாலுக்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் டேரல் மிச்சல் இன்னிங்ஸ் ஆக்சிலேட் பண்ணலான்னு பார்த்தப்ப அவரும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் மைக்கேல் பிரேஸ்வெல் ஒரு ஃபைட் பேக் நாக் பண்ணி ஒரு 53 ரன் அடிச்சிருந்தாரு. அந்த நாக்னால தான் நியூசிலாந்து ஒரு டீசென்டான ஸ்கோருக்கே வந்திருந்தாங்க. அப்படி இப்படி நியூசிலாந்து கடைசியில ஒரு 251 ரன் அடிச்சிட்டாங்க. இது வின்னிங் ஸ்கோர்லாம் கிடையாது, ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான். சரி இந்தியா ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு தான் பார்த்தோம். அதே போலதான் ரோஹித் சர்மா இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. செம்ம பாசிட்டிவா ஆடிட்டு இருந்தாரு. ஒரு T20 நாக் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஆனா இந்தாண்ட சைடு கில்லுக்கு அவ்வளவா படவே இல்லை. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனாலும் விக்கெட் விடாத ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 100 ரன்னுக்கு மேல வந்துருச்சு நமக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல கிளென் பிலிப்ஸ் ஒரு எக்ஸலன்ட் கேட்ச்ல கில்ல அவுட் ஆக்குனாரு. சரி அதுக்கப்புறம் விராட் கோலி நின்று ஆடுவாருன்னு பார்த்தா ஒரு ரன்ல அவுட் ஆயிட்டாரு. எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரும் அக்சல் பட்டேலும் ஒரு டீசன்ட் பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இந்தியா 180 இருக்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர் சாண்ட்னருக்கு அவுட் ஆனாரு. சரி அக்சர் பட்டேல் KL ராகுலும் முடிச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அக்சர் பட்டேல் அவசரப்பட்டு ஒரு ரேர் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. மேட்ச் வேற ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்தது. நல்ல வேலை இன்னைக்கு மேட் என்ட்ரி இன்ஜுரினால நம்ம தப்பிச்சுக்கணும் தான் சொல்லலாம். ஒரு மெயின் பவுலர் இல்லாதனால நமக்கு டெத்ல பெருசா கஷ்டம் இல்ல. ஈஸியா நம்ம மற்ற பவுலர்லாம் அடிச்சிட்டோம். KLலாம் ஹர்திக் பாண்டியாவுமே அந்த டீசன்ட் பார்ட்னர்ஷிப் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுலயே மேட்ச் முடிச்சிருவாங்க பார்த்தா ஹர்திக் பாண்டியா ஜேமிசன் போட்ட ஷார்ட் பாலுக்கு அவுட் ஆயிட்டாரு. வழக்கம் போல பினிஷிங்னே இருக்கிற நம்ம ஜடேஜா தான் இந்த மேட்சையும் முடிச்சு கொடுத்தாரு. 2023 IPL ஃபைனல் நமக்கு எப்படி 4 அடிச்சு முடிச்சு கொடுத்தாரோ அதே போல சாம்பியன் டிராஃபி நமக்கு 4 அடிச்சு தான் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா கைஸ் நம்ம நியூசிலாந்து டீமை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த லோ ஸ்கோரையே நமக்கு கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்த டீசன்ட் ஸ்பின்னர்ஸை வச்சு கேமை செமையா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனாலும் நம்ம கிட்ட இருக்க பேட்டிங் டெப்த்துக்கு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்தியாவுக்கு நம்பர் 8 வரைக்கும் இருக்கிற பேட்டிங் டெப்த்னால தான் இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கைஸ் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அது மட்டும் இல்லாத நம்ம பயந்துட்டு இருந்த மாதிரி ரோஹித் கோலி ஜட்டு யாருமே ரிட்டைர்மெண்ட் பத்தி எதுவுமே பேசவே இல்லை. கண்டிப்பா 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் ஆடுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். லெட்ஸ் ஹோப் கைஸ். சரி இன்னைக்கு நடந்த மேட்சோட கீ மூமெண்ட்ஸ் என்ன, எதனால இந்தியா கப் அடிச்சாங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹோல் டீமாவே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பவுலர்ஸ் பேட்டர்ஸ் எல்லாருமே. ஆனா இன்னைக்கு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு எது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னா ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா கொடுத்த அந்த ரன் ஃபீஸ்ட் தான். அவர் குயிக் ஃபயர் 76 அடிக்கலன்னா இன்னைக்கு இந்தியா கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கும். சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களெல்லாம் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.